ஆவடி மாநகராட்சியில வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து 4.5 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர். தண்ணி பொறுத்து மட்டும் 20 அடியில தண்ணி கிடைக்கும் மேடம். இதுல வந்து 100% லோன் பண்ணி தரோம். எங்களுக்கு வந்து மெட்ரோ சிட்டி தான் வேணும். மெட்ரோ வருதா இல்லையா அது சொல்லுங்க. மகரிஷி வித்யா மாந்திரி ஸ்கூல் இருக்குது, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்ஏ பாலிடெக்னிக் இருக்கு. கவர்மெண்ட் வேலையோட கம்மியா தான் நாங்க கொடுக்குறோம். இந்த இடத்துல ஏன் வாங்கணும்? நான் ஏன் வாங்கணும்னா வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். எங்கெங்கயோ போடுறீங்களே, நம்ம ஆவடியில போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்காகவே சூப்பரான ஒரு சைட்டு. பட் இதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே கோஸ்ட் பிளாட்ஸ் தான், அது ஓப்பனாவே சொல்றோம். அதனால பிலோ மார்க்கெட் ரேட்டிங், எல்லாத்துக்கும் வித்ததை விட கம்மி ரேட்ல கொடுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். உங்க பேரு, உங்க ப்ராஜெக்ட் நேம் சொல்லுங்க சார். என்னோட பேர் துரைசாமி. மகாலட்சுமி கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கேன். ஓகே. இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சியில வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. ஓகே. இந்த லேஅவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து 4.5 கிலோமீட்டர், நம்ம 3 கிலோமீட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சி. சார், இது மொத்தம் எத்தனை பரப்பளவுல நீங்க போட்டிருக்கீங்க? எவ்வளவு சோல்ட் அவுட் ஆச்சு? இன்னும் எத்தனை பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா 4 ரேக்கில் போட்டிருக்கு மேடம். பேஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 59 பிளாட். 59 பிளாட் வந்து இந்த 2 பிளாட் தான் வேக்கன்ட் இருக்கு மேடம். இந்த 59ல 2 வேக்கன்ட் இருக்கு, மீதி எல்லாமே சோல்ட் அவுட். இது எல்லாம் வீடு கட்டிருக்காங்க, நீங்களும் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ் 2 மகாலட்சுமி பேஸ் 2ல வந்து 43 பிளாட், அதுல ஒரு 3 பிளாட் மேடம். ஓகே. இதுல ஒரு 2, அதுல ஒரு 3, 5 பிளாட் தான் இருக்கு மேடம். 5மே கோஸ்ட் பிளாட் தானாங்க சார்? 5 ஆமா 5 தான் இருக்குது. அதனால தான் நான் கம்மி பண்ணி தரேன். கம்மி பண்ணி தரீங்க. சரி, இங்க நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்னென்ன, ஐடி செக்டார் இருக்கு, நான் ஐடி செக்டார் என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதுல ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எல்லும் இருக்குது, மகரிஷி வித்யா மாந்திரி ஸ்கூல் இருக்குது, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்ஏ பாலிடெக்னிக் இருக்கு, இந்து காலேஜ் இருக்குது, முருகப்பா பாலிடெக்னிக் இருக்கு மேடம். நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல லெவல்ல ஸ்கூல், காலேஜ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நடந்து போற தூரத்துல ஏதாவது ஸ்கூல்ஸ் இருக்குங்களா? இருக்கு மேடம். ஒரு 600 மீட்டர் போனவே நம்ம டிஎஸ்எல். ஒரு 2 கிலோமீட்டர்ல மகரிஷி வித்யா மாந்திரி ஸ்கூல் இருக்கு. ஓகே. சிபிஎஸ்இ அது? ஆமா, சிபிஎஸ்இ. ஓகே. காலேஜ், ஸ்கூல் எல்லாமே நியர் பை. இது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இது எவ்வளவு தூரம் சார்? ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர். கரெக்ட்டா? ஆமா மேடம். நீங்க வந்து நாங்க சொல்றோம்லாம் நம்பணும்னு அவசியம் இல்ல. இங்க வந்து கூகுள்ல நீங்க செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம். இங்க நிறைய வீடுங்க கட்டி முடிச்சிட்டாங்க. பாதி ஒரு 20-30 வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல. சரிங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் போட்டு கொடுத்திருக்கீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து ஃபுல் காம்பவுண்ட் மேடம், ஃபுல்லி கேட்டட். ஆமா, கேட்டட் கம்யூனிட்டி. 24 அடி தார் ரோடு போட்டுருக்கு மேடம். ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்கோம். ஏன்னா சோலார் லைட் இல்ல, இபி லைட்ஸே வந்தாச்சு. ஆமா, இபி லைட் கொடுத்திருக்கோம். ஓகே. ஒவ்வொரு பிளாட்டிலும் ஒவ்வொரு மாமரம் இருக்கு மேடம். ஓ சரி, அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ தான் மேடம். நிஜமா தான் இல்ல, அப்ப வீடியோல சொல்லிட்டோம். இல்ல இல்ல, எங்க அப்படி எப்படி கொடுக்க முடியும் அப்படி சொல்ல மாட்டீங்க. ஓகே. ஏன்னா எல்லாமே ஒரு, ஏன்னா இது வந்து நம்ம தோப்பா இருந்து நாங்க தான் லேஅவுட் எடுத்து போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓன் கம்பெனிய லேஅவுட் மேடம். இது மார்க்கெட்டிங்ல கிடையாது, ஓன் சைட். ரோட் இருக்கு, இபி இருக்கு, வேற என்னென்னங்க சார் இருக்கு? இங்க தண்ணி எவ்வளவு தூரத்துல வருது, எப்படி இருக்கு? தண்ணி பொறுத்து மட்டும் 20 அடியில தண்ணி கிடைக்கும் மேடம். ஏன்னா அருமையான சுவையான குடிநீர் கிடைக்கும். ஏன்னா ஆர்ஓ வாட்டர் கூட போடுறதால மேடம், அது மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். வேற என்னென்னங்க சார் இங்க இன்னும் ஸ்பெஷலா இந்த இடத்துல ஏன் வாங்கணும்? நான் ஏன் வாங்கணும்னா இதுல வந்து ஃபெசிலிட்டி வந்து ஆவடி வந்து மாநகராட்சி மேடம். இந்த ஆவடி மாநகராட்சியில தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அப்ப சிஎம்டி அப்ரூவ்ட்? ஆமா, சிஎம்டி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட் மேடம். ஏன்னா இந்த லோன் பொறுத்து மட்டும் சிஎம்டி அப்ரூவ்ட் கரெக்டா இருந்தா மட்டும் தான் லோன் தருவான். ரெரா எதுவுமே இதுல வந்து 100% லோன் பண்ணி தரோம். 100% இப்ப இந்த கோஸ்ட் பிளாட்டுக்கும் நீங்க பண்ணி தரோம் மேடம். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பணம் இருந்தா மட்டும் போதும். 100% லோன் நாங்க பண்ணி தரோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 9%. ஆமா. இதனுடைய கவர்மெண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3080 ரூபாய் மேடம். கவர்மெண்ட் வேல்யூ. ஆமா, கவர்மெண்ட் வேல்யூட கம்மியா தான் நாங்க கொடுக்கறோம். ஓகே. கைட்லைன் வேல்யூவே 3080 ரூபாய். ஆனா நீங்க இங்க சேல்ஸ் பண்ணது எவ்வளவுங்க சார் இதுக்கு முன்னாடி போடும்போது? இதுக்கு முன்னாடி வந்து 3600 ரூபாய் போட்டோம் மேடம். இப்போ அந்த கோஸ்ட் பிளாட் என்ன ரேட்? கோஸ்ட் பிளாட் நடந்த பேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் போடுறோம் மேடம். பேஸ் 2 3500 ரூபாய் மேடம். கைட்லைன் வேல்யூல இருந்து 50 ரூபாய் கம்மி, ஃபேஸ் 1 80 ரூபாய் கம்மி. 80 ரூபாய் கம்மி. அங்க இருக்குது ஃபேஸ் 2 மட்டும். ஃபேஸ் 2 வந்து 3500 மேடம். கோஸ்ட் பிளாட்டே 3000
3500 ரூபாய் சார். அங்க அப்ப எவ்வளவு போட்டீங்க இதுக்கு முன்னாடி? 3800 போட்டு சேல் பண்ண மேடம். ஓகே 3600 பண்ணோம். நெகோஷியேட் பண்ணி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே இங்க வந்து 3000 அங்க வந்து 3500. ஆமா 5 பிளாட் தான் இருக்கு. 5 பிளாட் தான். அது எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்ல தாங்க இருக்கு. இல்ல நான் ஷாப் கட்டிப்பேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்கு இதெல்லாம் கிடையாது, எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு வாஸ்துலாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கிக்கலாம். இதுல கொஞ்சம் ட்ரையாங்கிள் இருந்தாலும் நம்ம ஷேப் பண்ணி வீடு கட்டறதுக்கு நல்லா ஸ்கொயர் பண்ணி வீடு கட்டலாம் மேடம். நல்ல பில்டர் கிடைச்சாங்கன்னா அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம். சரி இதுல இருந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ் கொடுக்க முடியுமா? எங்க சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அது வந்து பாக்கட்டும் மேடம். ஏன்னா நான் இந்த மாதிரி இந்த சேனல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு நானே நான் பண்ணலாம் மேடம். ஓகே நாங்க ஹானஸ்டா சொல்லிருக்கோம், ஸ்கொயர் பிளாட் தான் இருக்கு, ரெக்டாங்கிள் பிளாட் தான் இருக்குன்னு சொல்லல. இருக்கிறதே 5 பிளாட் தான், 5 பிளாட்டுமே கோஸா தான் இருக்கு. வேணும் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா வாங்கிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கோஸ் பிளாட் தான் லக்கின்னு சொல்லுவாங்க. எங்க சின்ன மாமியார்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் வாங்கி இப்ப மேல 2 வீடு 3 வீடு கட்டியிருக்காங்க. பயப்படுறவங்களுக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கிக்கலாம். எங்க சின்ன மாமியாரே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வீடு திருவள்ளூர்ல கட்டினாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பிளாட் வாங்கினாங்க, மேலேயும் வீடு கட்டிட்டாங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு லக்கியா இருக்கு. இத்தனைக்கும் அது நேர்குத்து வீடு வேற. சோ லக்கின்னு ஃபீல் பண்றவங்க தாராளமா பயப்படாம வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ரோடுக்குமே பாத்தீங்கன்னா 2 வீடு 4 வீடு 5 வீடுன்னு கட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி இதுல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளா இருக்கு? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம அரகை 2 வரையும் இதுல இந்த கோஸ்ட்லயுமே அவைலபிளா? ஆமா இருக்கு மேடம். ஓகே என்னென்ன பஸ்ல வந்தா ரீச் பண்ண முடியும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமது சைட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா S50 வருது மேடம். ஒரு 600 மீட்டர்ல வந்து 71H மேடம். அது வந்து ஆவடியில இருந்து நம்ம பாரிஸ் வரைக்கும் நம்ம போலாம் மேடம். ஓகே பாரிஸ் வரைக்கும். ஆமா ஓகே இங்க இந்த ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்காங்க சார்? இருக்கு மேடம். அதுவும் இருக்கு. ஆமா ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் இதுல வாங்கியிருக்காங்க மேடம். ஐடி பீப்புள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, போலீஸ் வாங்கியிருக்காங்க, சிஎம்டில ஒர்க் பண்றவங்க வாங்கியிருக்காங்க. அதனால எல்லா தரப்பட்ட மக்களும் இதுல லேஅவுட்ல வாங்கியிருக்காங்க மேடம். சூப்பர். ஆமா இந்த ஸ்கூலு காலேஜ் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் விட்டுருங்க, எங்களுக்கு வந்து மெட்ரோ சிட்டி தான் வேணும். மெட்ரோ வருதா இல்லையா அது சொல்லுங்க. அப்கமிங் மெட்ரோவே இருக்கு மேடம். அது எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். எந்தெந்த இடத்துல எது இருக்க பட்டாபிராம் டைட்டில் பார்க்க வரையும் வருது மேடம். ப்ரொபோசல் சொல்லிட்டாங்களா? நியூஸ்ல சொல்லிட்டாங்களா? நியூஸ்ல சொல்லிட்டாங்க, பேப்பர்ல வெளியிட்டாங்க மேடம். அந்த இதுல டிஸ்கிரிப்ஷனோட நம்ம போடலாம். ஓகே இப்போ எங்க சார் வருது? நம்ம சைட்ல இருந்து மெட்ரோ ப்ரொபோசல் எங்கங்க சார் இருக்கு? ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல வருது. 2 கிலோமீட்டர்ஸ்ல வருது. அப்பனா 2 கிலோமீட்டர்ஸ் வந்தா அங்க இருந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்துரும். அப்ப மெட்ரோ இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நீங்க தாராளமா வாங்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன்ல இன் அண்ட் அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஈஸியா அப்ரைசலோ இருக்கும். சரி இப்போ நான் இங்க ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், என்னோட பொண்ணுக்காக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இது என்ன ரேட்டா இருக்கும்? என் பொண்ணுக்கு என்ன செட்டில்மெண்ட் என்னால பண்ண முடியும்? ஒண்ணு இல்ல மேடம், இப்பே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆகட்டும் மேடம். கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ 3000 ரூபாய் வாங்குறீங்கன்னா 3 வருஷத்துல 1500 ரூபாய் கண்டிப்பா எக்ஸஸ் ஆகும். 4500 ரூபாய் கண்டிப்பா வரும் மேடம். சார் எனக்கு வந்து ஸ்கொயரா தான் வேணும் இல்ல ரெக்டாங்கிளா தான் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? மேடம் இது வந்து நல்ல மிகப்பெரிய ஒரு ஆஃபர் மேடம். இது ஸ்கொயர்ல தான் கிடைக்கல, அதனால நமக்கு வேற எதனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். வேணும் ஆவடியில கண்டிப்பா வேணும் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல நம்ம புது சைட் ஒன்னு ரெடி பண்றோம் மேடம். பஸ் ரூட்ல அமைஞ்சிருக்கு மேடம். ஆன் ரோட் சைட் பஸ் ரூட்லயே போறோம் மேடம். ஓகே அண்ணா இன்னும் 15 டேஸ்ல நம்ம லான்ச் பண்ண போறோம் மேடம். இதே பிரைஸ் கிடைக்குமா? இதை விட ஹையஸ்ட் இதை விட ஹையா இருக்கு மேடம். ஆன் ரோட் சைட் பஸ் ரூட்லயே நம்ம போட்டுருக்கோம் மேடம். ஓகே சோ ஸ்கொயரா தான் வேணும் இல்ல ரெக்டாங்கிளா தான் வேணும், லான்ச்சிங் பண்ண அடுத்த செகண்ட் வாங்குற மாதிரி இருக்கணும், ஆன் ரோட் சைட் வேணும்னா இதுவே ஆன் ரோட் சைட் தான். ஆனா இங்க இருக்கிறது எல்லாம் கோர்ஸ் இல்ல எனக்கு ஸ்கொயரா வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் 15 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இவர் இன்னொன்னு புதுசா போடுறாங்க, அதுல நீங்க போயிட்டு கார்னர் பிளாட்ஸ் புக் பண்ணிக்கலாம், ஈஸ்ட் ஃபேசிங் புக் பண்ணிக்கலாம், நார்த் ஃபேசிங் புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஃபேசிங் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுல ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது கொடுப்பாங்க? என்ன சார் ஆஃபர்லாம் கொடுப்பீங்க? அது வந்து பார்த்தா நம்ம பட்டா சிட்டா ஈஸிலாம் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரீயா பண்ணி தரீங்க. அது ஒண்ணு என்ன பெனிஃபிட்னா இதுல வந்து ஸ்கொயரா கிடைக்கல இல்லையா, இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நீங்க போன் பண்ணி டீடைல் எல்லாமே விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிளாட் கிடைக்கும், தேவையான சைஸ் தேவையான ஃபேசிங்லாம் கிடைக்கும் மேடம். ஆவடி மாநகராட்சியில் தான் எனக்கு இடம் வேணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி நிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற 5 பிளாட்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஷார்ப் 1 கிலோமீட்டர்ல இருக்கிறதுல நீங்க என்ன ஃபேசிங் வேணாலும் வாங்கிக்கலாம். 15 டேஸ் தான் டைம் இருக்கு. இவருக்கு ஃபோன் பண்ணி ப்ரீ புக்கிங் கூட பண்ணி வச்சுக்கலாம். சார் நாங்க இந்த மாதிரி வரோம், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றங்க அவங்க உங்களுக்காக ஸ்லாட்ஸ் அலாட் பண்ணியே வச்சிருவாங்க. அன்னைக்கு ப்ரீ லான்ச்சிங் அன்னைக்கு வந்து உடனே ஸ்பாட் புக்கிங் பண்ணி ஸ்பாட்டா நீங்க வாங்கிட்டு போலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வீடியோல என்ன ரேட் சொல்றீங்களோ அதே ரேட் சொல்லணும். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அடிஷனல் பிரைஸ் அது இதுன்னு சொல்லக்கூடாது. இல்ல மேடம் கரெக்டா இருக்கும். ஏன்னா நாங்க என்ன ரேட் சொல்றோமோ எதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுறோம் இல்லையா, 3000 ரூபாய் பேசணும், 3000 ரூபாய் சொல்றோம், பேஸ்ட் வந்து 3500 ரூபாய். நாங்க வந்துட்டு பிறகு ஒரு ரேட் சொல்ல மாத்த கூடாது.
மாட்டோம். நிஜமா மாத்தக்கூடாது. நிஜமா மாத்த அப்படி யாராவது மாத்தினாங்கன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. கண்டிப்பா தெரிவிக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்க 5 நாள் ஒரு முறை நீங்களா இன்னொரு ஷூட் ஆமா லான்ச் அன்னைக்கு நீங்களா வந்து எடுக்க போறீங்க. அப்போ கூட நீங்க பாத்துக்கலாம் மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம். நீங்க ஆவடியில இடம் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க. அதை விட சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு இல்ல. நன்றி, வணக்கம், பாய் சார்.